சாலையோரத்தில் மோசமாக சேதமடைந்த ஒரு கார் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த விபத்து குறித்து தகவல் கிடைத்ததும் போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். காரின் உள்ளே பார்த்தபோது அவர்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிந்தது. அந்த காரில் ஒரே ஒரு நபர் மட்டுமே இருந்தான், கார்த்திக். விபத்து எப்படி நடந்தது என்பதை கண்டுபிடிக்க அருகிலிருந்த சிசிடிவி காட்சிகள் அனைத்தும் ஆய்வு செய்யப்பட்டன. அப்போது ஒரு விசித்திரமான விஷயம் அவர்களின் கவனத்திற்கு வந்தது. விபத்து நடப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு கார்த்திக் யாரோ ஒருவருடன் பேசிக் கொண்டிருந்தான். அவன் பக்கத்து சீட்டை பார்த்து சிரித்தான். சில நேரங்களில் பின் சீட்டை நோக்கி திரும்பி பேசினான். அவன் நடத்தையை பார்த்தால் அந்த காரில் அவனை தவிர வேறு யாரோ இருந்தது போலவே தோன்றியது. ஆனால் வீடியோவை மீண்டும் மீண்டும் ஆய்வு செய்த போதும் ஒரு அதிர்ச்சியான உண்மை மட்டும் மாறவில்லை. காரின் உள்ளே கார்த்திக்கை தவிர வேறு யாரும் இல்லை, ஒருவரும் இல்லை. அந்த காட்சிகளை பார்த்த அதிகாரிகள் கூட சில நிமிடங்கள் என்ன சொல்வது என்று தெரியாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் விசாரணையில் இருந்த ஒரு போலீஸ் அதிகாரி கூறிய வார்த்தைகள் இன்றும் பலருக்கு நடுக்கத்தை ஏற்படுத்துகின்றன. அவன் யாருடன் பேசிக் கொண்டிருந்தான் என்பது எங்களுக்கு இன்னும் தெரியவில்லை. வழக்கு மூடப்பட்டது. ஆனால் கதை அங்கே முடிவடையவில்லை. கிரீன் ஹில்ஸ் காலனியில் இருக்கும் அந்த பழைய வீட்டின் அருகே இன்றும் சிலர் ஒரு பெண்ணை பார்த்ததாக கூறுகிறார்கள். குறிப்பாக மழை பெய்யும் இரவுகளில் சாலையோரத்தில் அமைதியாக நின்று கொண்டு வீட்டிற்கு லிப்ட் கேட்கும் ஒரு பெண். அவள் தோன்றி மறைந்து விடுகிறாள். சிலர் அவளை பார்த்ததாக சொல்கிறார்கள், சிலர் அவளுடன் பேசியதாகவும் சொல்கிறார்கள். ஆனால் அவள் உண்மையில் யார்? அந்த இரவில் கார்த்திக் யாருடன் பேசினான்? இன்று வரை அதற்கான பதில் யாரிடமும் இல்லை. ஏனெனில் அதை உண்மையாக தெரிந்து கொண்டவர்கள் இப்போது உயிருடன் இல்லை.